கிருஷ்ணாபுரம் ஏரியா தான் சொல்லியிருக்காங்க. சரி விடுங்க கேஆர்சிமா, ஊரு சொல்லிட்டே இருக்கீங்க. ஊட்டி கண்ணன் சகோ இணையிற வணக்கம். நீல மலைத்திருடன் வாருங்கள் வணக்கம். நல்லா இருக்கீங்களா சாமி? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டே சகோ, நீங்க சாப்பிட்டீங்களா? கேஆர் சகோ முத்து நகரம் தூத்துக்குடி யாரு தெரியுதா? செல்லம்மா சகோதரி தான். ஓகே பாலாண்ணா, உங்களை மறக்க முடியுமா அப்படின்னு கோமதி சொல்லிக்க. அனைவருக்கும் வணக்கம். வாங்க சந்தோஷனா வணக்கம். ஹாய் தங்க பிள்ளை, தங்கம் கிருஷ்ணகிரி வாங்க சந்தோஷனா வணக்கம். சந்தோஷனே நல்லா இருக்கீங்களா? வணக்கம் மாம் சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் மில்க் ஹோட்டல் பக்கம் தான். விட்டா அட்ரஸ் ரேஷன் கார்டெலாம் கொடுத்துருவார் போல இருக்கு கேஆர்சிமா. அக்கா லைவ்ல உள்ள அனைவருக்கும் ஊட்டி கண்ணன் வணக்கம். சூப்பர் கண்ணன்மா. கோமதிமா நல்லதுப்பா, சாப்பிட்டாச்சு. என்ன ஸ்பெஷலாக தங்கி அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க. அடி ஆத்தே 1 கோடி அப்பு. அடி ஆத்தே 1 கோடி அப்பு. நெசமாத்தே சொல்கிறேன், 1 கோடின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஞாபகம் பிறந்தால் லைவுக்கு வந்திருப்பிய கோமதி அப்படின்னு பாலனை சொல்லியிருக்காங்க. என்ன மறந்துட்டீங்களா? அச்சு அச்சு அடி ஞாபகம் இருக்கு அச்சு. நீங்கள் லைவ் வந்து ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் லைவ் வரல? என்னாச்சு அச்சு? நல்லா இருக்கீங்களா? ஹாய் கோமதி சொல்லியிருக்காங்க. ஹரிணி சொல்லுங்க. சிவகுமார் சகோ வணக்கம். நல்லா இருக்கீங்களா சிவகுமார்மா? நாகப்பட்டினம் சகோதரி, நாகப்பட்டினம். சரி சரி, சூப்பர் சூப்பர். இந்த கடல் எல்லாம் இருக்குமே அந்த ஊரா நீங்க? ஓ அப்படியா? யாது முறை யாரு சகோ அவங்க ஏரியா வேற பக்கம் சொல்லியிருக்காங்க. முகமது பருக் சகோ தமிழம்னு வரையப்பது ஹரிணின்றாங்க. யாது முறை யாருக்கு வச்சிருக்காங்க? அது வேல்மாறல் பாடல்மா. அது வேல்மாறல் பாடல்மா. சரிண்ணா சரிண்ணா, வேல்மாறல் பாடல். சரி பாலாண்ணா, கோச்சிக்காரீங்க பாலாண்ணா சொல்லியிருக்காங்க. வேல்மாறல். ஆமா ஆமா. ஓ மா ஆமா, இளங்கோன் எழுதினதா? சரி சரி. அன்பு தங்கச்சி இரவு வணக்கம். சாப்பிட்டீங்களா? வாங்க அசோகண்ணா வணக்கம். நான் சாப்பிட்டுட்டேன். என்ன நீங்கள் சாப்பிட்டீங்களா? புதுசாக யாராவது வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருக்கேன். ஹவ் யூ? நல்லா இருக்கேன் சிவகுமார் சகோ. அசோகண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சேகரனே இங்கே சாம்பார் சொல்லியிருக்கேன். விஜயகுமார் அழகான எமோஜி. அடுத்த ஜென்மத்தில் நான் உனக்காகவே பிறக்கணும், உன் அண்ணனா இருக்கணும். அச்சோ நடனம் பண்ணா மிக்க சந்தோஷம் பண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்த ஜென்மத்தில் நான் உனக்காகவே பிறக்கணும், உன் அண்ணனா பிறக்கணும், உன் அண்ணனா இருக்கணும். அடி ஆத்தே நமோ நாராயணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நடனம் பண்ணா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நலத்திடன் வாழ்க்கை. நமோ நாராயணா. அசோக்குமார் சகோ கிருஷ்ணா பாண்டா சகோ வணக்கம் அப்படின்னு கேர்சமா கூப்பிட்டுருக்காங்க. முருகன் அண்ணா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா? கோமதி மசலிக்கா. இளங்கோ சகோ தமிழ் வர வைப்பது ஹரணி என்றங்க. யாவது முன்னிச்சிருக்காங்க. கோமதி சகோ வணக்கம். நான் நீங்க தான் லைவ்ல வந்திருக்கீங்கன்னு நினைச்சு கேட்டுட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க விராலிமலை கோமதி அண்ணன் சொன்னாங்க. உரிமை சத்தம்னா, உயிரற்ற உறவுகள் வேஷம் போட்டு காட்டி அன்பை விட முகம் தெரியாமல் நம்மிடம் இருக்கும் நட்பை. சூப்பர் அஜித்மா. அஜித்மா நீங்க எப்படி இருக்கீங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா சாப்பிடுறீங்களா? வேல்மாற சூப்பர். தினமும் எழுதுங்க தங்கச்சி, அப்படியாவது படிக்கட்டும் தங்கச்சியின் ஆசைகள் நிறைவேறட்டும். அப்படியாண்ணா? சரி சரி அண்ணா சரி. நான் கோமதி தங்கச்சி இரவு வணக்கம். நலமா சாப்பிட்டீங்களா? லைவ் வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு முருகன் என்ன சொல்லியிருக்காங்க. அஜித் ராமன் சகோ தமிழ் வரவேற்க யாது முறை யாருக்கு சொல்லியிருக்காங்க. முருகன் ஆமாம் முருகன் அண்ணா யாது முறை யாருக்கு சகோ. நம்ம வீட்டில் எல்லாரும் நலமா சொல்லுங்க. முத்துக்குட்டி சொல்லியிருக்காங்க. நாராயணா வாங்க. ராஜ்குமார் சகோ வணக்கம். ராஜ்குமார் நல்லா இருக்கீங்களா? வாருங்கள் நாராயணா வணக்கம். முகமது பாருக் சகோ சொல்ல மாட்டேங்கிறாரு. நம்ம ஏரியா தான் கேட்டேன். சரிம்மா, அவங்களுக்கு தெரியல, நீங்கள் பேசுறது தெரியல. இனிமே வர வர தெரிஞ்சுப்பாங்க. சரியா? அப்போ கேட்டுக்கலாம். யாது முறை சகோ சாப்பிட்டீங்களா? நம்ம வீட்டில் என்ன சாதம் முத்துக்குட்டி சொல்லியிருக்காங்க. 38வது லைக் போட்டாச்சு தங்கச்சி. அச்சோ நடனம் பண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் தங்கச்சின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பகவானே 38 லைக் போட்டுச்சு. மிக்க சந்தோஷம் ராஜகுமார்மா, மிக்க சந்தோஷம். கோமதி தங்கச்சி நான் சாப்பிட்டேன், நீங்கள் லைவ் வந்து மிக்க மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க. முருகன் ஒரு நிமிஷத்தை பண்ணா அப்படியே சொல்லியிருக்காங்க. அக்கா தம்பிக்கு பிரியாணி. முத்துக்குட்டி உனக்கு பிரியாணி வேணுமா? சரி கண்டிப்பாக நான் கடையில் வாங்கி உனக்கு அனுப்பிச்சுட்றேன். சரியா? ஏன்னா எனக்கு செய்ய தெரியாது. நான் வந்து சமைக்கிறது வந்து என்ன சமைப்பேன் அப்படின்னா, சாம்பார் கொஞ்சம் நல்லா வைப்பேன், மீன் குழம்பு கொஞ்சம் நல்லா வைப்பேன், புளிக்குழம்பு கொஞ்சம் நல்லா வைப்பேன், அவ்வளோதான். பாட்டு கேட்குதா? ஊட்டி வரை உறவு கண்ணன் சகோ தமிழ் வரவை கணி யாவது ஊரே சொல்லியிருக்காங்க. ஹாய் மச்சி ரவீனம்மா. மச்சி வேணடி சாமி. வணக்கம் அண்ணா சொல்லியிருக்காங்க. வீரா ஹாய் வீரா. வாங்க வீரா வணக்கம். வீரா எங்க கொஞ்ச நாளாக காணோம், எங்கே போயிட்டீங்க? ஐயோ சுத்துதே, நெட்டு தீர்ந்து போச்சா? உங்களையே காலி பண்ணிடுச்சா? அஜித்மா வாங்க வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கோமதிமா கூப்பிட்டுருக்கா. செவ்வாய் போரையில் செவ்வாய்க்கிழமை தோறும் வேல்மார்க்கு அந்த சிருஷ்டி படித்த நல்லது. அப்படியா? வீடு கிடைக்குமா? சொந்த வீடு கிடைக்குமா? வணக்கம் சகோதரி. ஹாய் சீசனா. வாங்க சீசனா வணக்கம். எனக்கும் இந்த ஜென்மத்தில் வேணும்னு எனக்கும் இந்த ஜென்மமே வேண்டாம்னு தோணுதே. அப்போ